ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த முறை மக்களவையிலே சென்ற முறையை விட கிட்டத்தட்ட இரட்டிப்பு இடங்களிலே வெற்றி பெற்று லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என அழைக்கப்படும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு தகுதி படைத்த கட்சியாக உருவாகியுள்ளது. அந்த பொறுப்புக்கு ராகுல் காந்தி வர வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பாக சற்று நேரம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே இல்லத்திலே ஆலோசனை நடைபெற்றது. இதிலே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தின் இறுதியில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்று சொல்லப்படும் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொண்ட பதவிக்கு ராகுல் காந்தி நியமிக்கப்படுகிறார் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. அதையே மக்களவை சபாநாயகர் செயலகத்துக்கும் கடிதமாக அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை சற்று நேரத்துக்கு முன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான கே.சி. வேணுகோபால் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே நாடாளுமன்றத்திலே லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என அழைக்கப்படும் அந்த பதவியே சென்ற மக்களவையிலே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த முறை பாஜக கூட்டணியின் எண்ணிக்கை குறைந்து எதிர்கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்து, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் எண்ணிக்கை 100ஐ தொடும் அளவுக்கு வந்திருக்கும் சூழலிலே லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கிற எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை நியமனம் செய்ய முடிவு செய்திருக்கிறது. அதற்கான கடிதத்தை மக்களவை சபாநாயகர் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கிறது. ராகுல் காந்தி இன்றுதான் ராய்பரேலி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வயநாடு தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த தொகுதியின் மக்களவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அந்த இடத்திலே பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கிய முடிவுக்கு பிறகு அடுத்த முக்கிய முடிவாக இன்று ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கிற முக்கிய பொறுப்பிலே அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகளை முன்னின்று நடத்தும் முக்கிய பொறுப்புக்கு காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இந்த தருணத்தின் முக்கிய செய்தியாக இருக்கிறது. நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்கிற முக்கிய பொறுப்பை ஏற்று அரசை கேள்வி கேட்கும் முக்கிய இடத்துக்கு வருகிறார் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம். ஏற்கனவே கடந்த வாரம் புதுடெல்லியில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் ஒருமனதாக சிடபிள்யூசி மெம்பர், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து அவர்தான் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த அடிப்படையில் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் எங்களுடைய தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவர் நிறைவாக பேசும்பொழுது சொன்னார், இது சிடபிள்யூசி மெம்பர், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியுடைய முடிவு. இந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை விட்டால் யாரும் சிறப்பாக எதிர்கட்சியாக செயல்பட முடியாது. எதிர்கட்சி தலைவர் என்பவர் சிபிஐ இயக்குநர்கள், அமலாக்கத்துறை இயக்குநர்கள் போன்ற முக்கிய முடிவுகளை, தேர்தல் ஆணையர் போன்ற முடிவுகளை எடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இது. ஆகவே நீங்கள் தான் எதிர்கட்சி தலைவராக இந்திய தேசிய மக்களுக்கான குரலாக இருக்க முடியும் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசும்பொழுது அதை வலியுறுத்தினார். அந்த வலியுறுத்தின் அடிப்படையில் அனைத்து காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்களும் என்னை உட்பட அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நானும் அதை வலியுறுத்தினேன். அவர்தான் சிறப்பாக செயல்பட முடியும், அவர்தான் இந்த தேசத்தின் குரலாக இருக்க முடியும். ஆகவே அவர் மக்களவையின் எதிர்கட்சி தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்தியா கூட்டணி தலைவருடைய கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு பண்ணி அவர் எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. அப்பொழுதுதான் அந்த இந்திய தேசத்துடைய மக்களுடைய குரல் அங்க எதிர்கட்சியின் குரலாக அங்க ஒலிக்கும். என்னென்ன தவறுகள் செய்யப்படுகிறதோ ஆளுங்கட்சியால் அதை சுட்டி காட்டுவதற்கு தைரியமாக ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தான் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் சார்பாக எதிர்கட்சி தலைவராக மக்களவையில் பொறுப்பேற்றிருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை புதிய தலைமுறை தொலைக்காட்சி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. ராகுல் காந்தி இன்றுதான் மக்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
அவருடைய பதவி பிரமாண நிகழ்ச்சியிலே கையில் அரசியல் சாசனத்தின் நகலை வைத்துக் கொண்டு அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள் கையிலே அரசியல் சாசனத்தின் நகலை ஏந்தியே இன்று பதவியேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். முன்பாக நேற்று காலையிலே நாடாளுமன்ற வளாகத்திலே அவர்கள் அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி அரசியல் சாசனத்தை காப்போம் என முழக்கம் எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. கணபதி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்பொழுது நாடாளுமன்ற எம்பி மாணிக்கம் தாக்கூர் நம்மிடையே இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பதவி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான பதவியாக நீங்க பார்க்கிறீங்க? எதிர்க்கட்சிகளுடைய குரலாக ராகுல் காந்தி இங்கு ஒழிக்க இருக்கிறார், நீங்க எப்படி உணர்றீங்க? மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு. 5வது முறையாக இன்று பொறுப்பேற்றார் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே. தொடர்ந்து 20 ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே அவருக்கு அறிமுகம் இருந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அவர் இந்த பொறுப்பை ஏற்றிருப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பாக மக்கள் தலைவராக, மக்களோடு மக்களாக, பாரத ஜோடோ யாத்திராவாக இருக்கட்டும், பாரத நீதி யாத்திராவாக இருக்கட்டும், ஏறக்குறைய 7-8,000 கிலோமீட்டருக்கு மேலே மக்களோடு மக்களாக இருந்தவர். தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய குரல்களையும், குரல் இல்லாதவர்களுடைய குரலாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றிருப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பாக கடந்த ஜூன் 8ஆம் தேதி நடந்த காரிய கமிட்டி கூட்டமும் எம்பிக்கள் கூட்டத்திலும் இதே கோரிக்கை வைக்கப்பட்டது. திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை பரிசீலிப்பதாகவும் முடிவு செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இன்று அந்த முடிவு வந்திருப்பது என்பது மிக மகிழ்ச்சிகரமானது. நாளை முதல் இந்தியா கூட்டணி மிக வலிமையாக எதிர்க்கட்சியாக செயல்படும். இப்பொழுதே கடந்த 2 நாட்களாகவே நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலே எதிர்க்கட்சி பணியை மிக கடுமையாக செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மக்களுடைய குரலாகவும், குரல் இல்லாதவர்களுடைய குரலாகவும் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஒலிப்பார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஒலிக்கிறாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுடைய குரலாக அவர் ஒலிப்பார் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். தற்பொழுது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது இந்த வாட்டி காங்கிரஸ் தன்னுடைய எண்ணிக்கையை, மக்களவையில் இருக்கிற எண்ணிக்கையை இரட்டிப்பாக மாற்றியிருக்கிறது என்பது அதற்கான காரணம், முக்கிய காரணம் ராகுல் காந்தி கடந்த 3-4 வருடங்களாக கட்சியை டெவலப் பண்ற ஒரு விஷயம். பாரத் ஜோடோ யாத்திரையாகட்டும், பாரத் ஜோடோ நியாய யாத்திரையாகட்டும் என்று ஒரு பெரிய யாத்திரை இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தின ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல சென்ற மக்களவை தேர்தலில் அவர் செய்த பிரச்சாரம், பிரியங்காவுடன் அவர் செய்த பிரச்சாரம், அந்த விஷயம் அதுவும் காங்கிரஸோட இந்தியா கூட்டணிக்கான ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு உதவியா இருந்ததை நம்ம மறக்கக்கூடாது ஆக்சுவலா. ஸோ இந்த சூழலில் பார்க்கும்பொழுது ராகுல் காந்தி அவர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சூழல்ல, அதாவது பிஜேபி பெரும்பான்மை இருக்கிற இடத்துல 240 இடங்கள் இருக்கிற நிலைமையில, என்டிஏ கூட்டணி ஆட்சி செய்யற நிலைமையில பலவிதமான ஒரு லோக்சபால பலவிதமான பில்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரும்போது அதற்கான ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல முக்கியமான ரோலை ராகுல் காந்தி பிளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவருடைய முதல் சவால் நாளைக்கு ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல நாளைக்கு இந்தியா கூட்டணி சார்பா வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாரு, இந்தியா கூட்டணியை எப்படி மேலும் பலப்படுத்த போறாரு, அதே மாதிரி வரப்போற எலெக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்துல பல்வேறு சிபிஐ போன்ற அமைப்புகள்ல நீங்க ஆட்களை நியமிக்கும் போது அந்த போர்டில் ரெக்ரூட் பேனல்ல எதிர்கட்சி தலைவர் இருப்பார். ஸோ அதனால அவருக்கான வாய்ப்புகள் அந்த குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா பிரதமர் கேண்டிடேட்னு யாராவது நீங்க வருஷப்படுத்தினீங்கன்னா, தலைவர்களை வருஷப்படுத்தினா மோடிக்கு அடுத்தபடியா கொஞ்சம் தூரத்திலேயாவது ராகுல் தான் பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஸோ இந்த எதிர்கட்சி தலைவர்ங்கிற பொறுப்பை அவர் ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய, அதாவது காங்கிரஸை வலுப்படுத்தி இன்னும் மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பதவிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பதவியை அவர் ஏற்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழல் மிகுந்த இந்த சிக்கல் நிறைந்த இந்த நாட்களில் ஏற்றுக்கிற இந்த பதவியில அவர் சிறப்பாக செயல்படுவார் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி சார். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த பேராசிரியர்
ராம சீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி முடிவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? தொடர்ந்து அவர் பல்வேறு குரல்களை எழுப்பி வர்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு முதல்ல என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றேன். அவர் இந்தியா கூட்டணியுடைய எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படித்தானே? இந்தியா கூட்டணி சார்பா கட்சி எதிர்கட்சி அப்படி ஒரு ஃபார்மேஷன் அங்கெல்லாம் அப்படி இல்லை. அதனால காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதான எதிர்கட்சியாக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் எப்படி செயல்பட போறார்ன்றது இனிமேல் தான் பார்க்கணும். கடந்த ஆண்டுகளுடைய அனுபவத்தை வைத்து பார்த்து கொண்டால் அவர் பெரிதாக மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியதாகவோ அல்லது அதற்கென்று விவாதத்தை வரவேற்றதாகவோ இல்லை. பாராளுமன்றத்தை காங்கிரஸ் நிறைய டிஸ்டர்ப் தான் பண்ணியிருக்காங்க. பொறுப்பற்ற முறையில் பல காங்கிரஸ் எம்பிக்கள் நடந்து கொண்டதாகத்தான் வரலாறு இருக்கு. இனிமேலாவது அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பதவி, இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இது ஒரு நிறைய முக்கியமான ஒரு பதவி. இதை ராகுல் காந்தி அவர்களுக்கு இது ஒரு புதிய சேலஞ்சு. ஏன்னா இதுவரைக்கும் அவர் ஒரு நான் சீரியஸ் பாலிட்டிஷியனாக பார்க்கப்பட்டவர். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகள் அந்த 2 நடைபயணம் செய்து இந்தியாவை மோஸ்ட் ஆஃப் இந்தியா நடைபயணம் சென்று அறிந்து கொண்ட விஷயங்களினால் அவருடைய கடந்த தேர்தலில் அவர் எடுத்து வைத்த பிரசாரமும் ஓரளவுக்கு அவருக்கு கை கொடுத்தது. மற்றும் எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஒரு வலுவான எதிர்கட்சியை காம்பினேஷனை உருவாக்கியுள்ளார் மக்களவையில். அதனால் அவருக்கு ஓரளவுக்கு இப்பொழுது அந்த நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் என்ற அந்த டேக் கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு 24 hour போஸ்ட். எஸ்பெஷலி பார்லிமெண்ட் மக்களவை செஷன் நடக்கும்போது எதிர்கட்சி தலைவர் தினமும் எப்படி பிரதம மந்திரி எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்து உறுப்பினர்கள் எழுப்பும் பிரச்சனைகளை பற்றியும் அதை மற்ற இஷ்யூஸை பற்றி பேசணும் அல்ல அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு தினமும் அந்த செஷன் நடக்கும்போது தினமும் வந்து மற்ற அந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரோடையும் கோஆர்டினேட் பண்ணி அப்புறமா விஷயங்களை மக்கள் தொடர்பான விஷயங்களை எழுப்ப வேண்டும். அதற்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் இவர் இனிமேல் செய்யணும். இத்தனை நாள் போன பாராளுமன்றத்துல கூட அவர் பேசுவாரு, அவர் பேசிட்டு போயிடுவார், அதோட ஓவர். ஆனா அந்த வேலையெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. அவரு முழு நேர பாலிட்டிஷியனா இனிமேல் ஃபங்க்ஷன் பண்ணணும். அதனால அவருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு. இதை வைத்துக் கொண்டு அவர் ப்ராபப்ளி அடுத்த பொது தேர்தல்களுக்கு பிறகு ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளர் என்கிற அந்த தகுதிக்கு இன்னும் வாய்ப்புள்ளவராக தெரியலாம். இப்படி இவர் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அவருடைய அடுத்த தேர்தலில் பிரதம மந்திரி ஆவதற்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா என்று தெரிய வரும். அவருடைய இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி.